முக்கிய செய்திகள். ஈரான் மீது இஸ்ரேல் நேரடி தாக்குதல், அமெரிக்காவும் தாக்குதலில் பங்கேற்பு. பதிலடியை தொடங்கிய ஈரான், நேரடி போர் தீவிரம். வளைகுடா நாடுகளில் விண்ணை பிளக்கும் வெடிப்புச் சத்தங்கள். சர்வதேச விமான சேவைகள் ரத்து. ஈரானில் பள்ளி மீது தாக்குதல், 40க்கும் மேற்பட்ட மாணவர்கள் உயிரிழப்பு. கடும் பதிலடிக்கு ஈரான் சூளுரை. போர் தாக்கம், திருச்சியிலிருந்து துபாய் சென்ற விமானம் திரும்பியது. துபாய் விமான நிலையத்திலும் ஆயிரக்கணக்கான பயணிகள் தவிப்பு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். ஈரான் மீது இஸ்ரேல் நேரடி தாக்குதல், அமெரிக்காவும் தாக்குதலில் பங்கேற்றதா? மத்திய கிழக்கு முழுவதையும் அதிர வைத்துள்ள பெரும் ராணுவ நடவடிக்கையாக இஸ்ரேல் ஈரான் மீது ஏவுகணை தாக்குதலை தொடங்கியுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. மேலும் அமெரிக்க அதிகாரி ஒருவர் சர்வதேச ஊடகத்திடம் தெரிவித்ததாவது, இந்த தாக்குதலில் அமெரிக்காவும் பங்கேற்றுள்ளது. ஈரானின் தலைநகர் டெஹ்ரானில் பலத்த வெடிப்புச் சத்தங்கள் கேட்கப்பட்டுள்ளன. நகரின் மையப்பகுதியில் புகை மேகங்கள் எழுந்ததாக காட்சிகள் வெளியாகியுள்ளன. அதேபோல் நாட்டின் பல பகுதிகளில் குண்டுவீச்சுகள் பதிவாகியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுவரை ஈரான் அரசு தரப்பில் உடனடி அதிகாரப்பூர்வ பதில் வெளியாகவில்லை. ஆனால் பிராந்திய ராணுவ வட்டாரங்களில் பதிலடி நடவடிக்கை எப்போது என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்நிலையில் இஸ்ரேல் ராணுவம் முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. ஈரான் தரப்பிலிருந்து ஏவுகணை தாக்குதல் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் நாட்டின் பல பகுதிகளில் விமான தாக்குதல் எச்சரிக்கை சைரன்கள் ஒலிக்க விடப்பட்டுள்ளன. இஸ்ரேலில் பொதுமக்கள் பாதுகாப்பு தளங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் மத்திய கிழக்கை முழுமையான போர் சூழ்நிலைக்கு தள்ளும் அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது பெரும் மோதலாக வெடிக்க தொடங்கினால் எண்ணெய் விலை அதிரடியாக உயரும் சாத்தியம் உள்ள நிலையில் ஹார்மோஸ் நீரிணை பாதுகாப்பும் கேள்விக்குறியாகியுள்ளது. உலக நாடுகள் கவலையுடன் நிலைமையை கண்காணித்து வருகின்றன. அடுத்த சில மணி நேரங்கள் மிக முக்கியமானவை என பாதுகாப்பு ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். பதிலடியை தொடங்கிய ஈரான், நேரடி போர் தீவிரம். வளைகுடா நாடுகளில் விண்ணை பிளக்கும் வெடிப்புச் சத்தங்கள். சர்வதேச விமான சேவைகள் ரத்து. மத்திய கிழக்கில் போர் தீவிரமடைய தொடங்கியுள்ளது. இஸ்ரேல் மேற்கொண்ட முன்னெச்சரிக்கை தாக்குதலுக்கு பதிலாக ஈரான் பல்வேறு ஏவுகணை தாக்குதல்களை தொடங்கியுள்ளது. ஈரான் ஏவுகணைகள் சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன் மற்றும் ஈராக் பகுதிகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்து தாக்கியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அபுதாபி நகரில் ஏவுகணைகள் தடுக்கப்பட்ட போதும் குறைந்தது ஒருவர் உயிரிழந்ததாக ஐக்கிய அரபு அமீரக அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இந்த தாக்குதலை தேசிய சுயாட்சிக்கு எதிரான கடுமையான மீறல் என கண்டித்து தேவையான பதிலடி நடவடிக்கை எடுக்க உரிமை உள்ளதாக தெரிவித்துள்ளது. பஹ்ரைன் தலைநகர் மனாமாவில் வெடிப்புச் சத்தங்கள் கேட்டதாகவும் அங்குள்ள அமெரிக்க 5ஆம் கடற்படை தளம் குறிவைக்கப்பட்டதாகவும் அமெரிக்க அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். இதற்கிடையில் இஸ்ரேல் டிஃபென்ஸ் போர்சஸ் ஈரானில் உள்ள ஏவுகணை உற்பத்தி மையங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் தனது நடவடிக்கைக்கு ரோரிங் லயன் என பெயரிட்டுள்ளது. அதேபோல் அமெரிக்கா தனது நடவடிக்கையை ஆபரேஷன் எபிக் ஃபியூரி என்று அறிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரானின் ஏவுகணை திறனை முழுமையாக அழிப்பதே எங்கள் இலக்கு என்று தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்டு கார்ப்ஸ் இஸ்ரேலுக்கு எதிராக முதல்கட்ட ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை தொடங்கியதாக அறிவித்துள்ளது. பாதுகாப்பு காரணங்களால் பல நாடுகள் தங்கள் வான்வழியை மூடியுள்ளன. ஏர் இண்டியா மற்றும் டர்க்கிஷ் ஏர்லைன்ஸ் உள்ளிட்ட பல சர்வதேச விமான சேவைகள் மத்திய கிழக்கு பயணங்களை ரத்து செய்துள்ளன. மேலும் ஈரானில் இணைய சேவை பெருமளவில் துண்டிக்கப்பட்டுள்ளதாக கண்காணிப்பு அமைப்புகள் தெரிவித்துள்ளன. மொத்தத்தில் இந்த மோதல் வளைகுடா முழுவதையும் பாதிக்கும் வகையில் விரிவடைந்துள்ளது. உலக சக்திகள் அமைதி பேச்சுவார்த்தைக்காக அழைப்பு விடுத்துள்ள நிலையில் நிலைமை எப்போது சீராகும் என்பது இன்னும் தெளிவாகவில்லை. ஈரானில் பள்ளி மீது தாக்குதல், 40க்கும் மேற்பட்ட மாணவர்கள் உயிரிழப்பு. கடும் பதிலடிக்கு ஈரான் சூளுரை. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இணைந்து ஈரான் மீது நடத்திய தாக்குதலின் போது ஈரானின் தெற்கு பகுதியில் உள்ள மினாப் நகரில் ஒரு தொடக்கப்பள்ளி கட்டிடம் மீது தாக்குதல் நடந்ததாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரான் அரசு ஊடகங்கள் தெரிவித்ததாவது, இந்த தாக்குதலில் பள்ளியில் இருந்த மாணவர்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆரம்ப தகவல்களின்படி 40க்கும் மேற்பட்ட மாணவர்கள் உயிரிழந்திருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பலர் காயமடைந்தும் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த பள்ளி 6 முதல் 12 வயதுக்குட்பட்ட மாணவிகள் கல்வி கற்று வரும் தொடக்கப்பள்ளி என தகவல்கள் தெரிவிக்கின்றன. தாக்குதல் நடந்த நேரத்தில் வகுப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி இந்த சம்பவத்தை கடுமையாக கண்டித்து, இது ஒரு மனிதாபிமான மீறல், இதற்கு பதிலளிக்காமல் விடமாட்டோம் என்று தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் தாக்குதலுக்கான பொறுப்பு குறித்து அமெரிக்கா அல்லது இஸ்ரேல் தரப்பில் இதுவரை அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்துதல் வெளியாகவில்லை. எனினும் மத்திய கிழக்கில் நடைபெற்று வரும் தாக்குதல் பதிலடி சூழ்நிலையிலேயே இந்த சம்பவம் நடந்ததாக மதிப்பிடப்படுகிறது. சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் இந்த சம்பவம் குறித்து கவலை வெளியிட்டு குழந்தைகள் பாதுகாப்பு தொடர்பாக உடனடி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளன. இந்த தாக்குதல் ஏற்கனவே பதற்றம் அதிகரித்திருக்கும் பிராந்தியத்தில் மேலும் கடும் எதிர்வினையை உருவாக்கும் என பாதுகாப்பு ஆய்வாளர்கள் கருதுகின்றனர்.
போர் தாக்கம். திருச்சியிலிருந்து துபாய் சென்ற விமானம் திரும்பியது. துபாய் விமான நிலையத்திலும் ஆயிரக்கணக்கான பயணிகள் தவிப்பு. மத்திய கிழக்கில் வெடித்துள்ள அமெரிக்கா ஈரான் மோதலின் நேரடி தாக்கம் இந்தியாவிலும் உணரப்பட்டுள்ளது. இன்று மதியம் திருச்சியிலிருந்து துபாயை நோக்கி புறப்பட்ட ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் பாதுகாப்பு காரணங்களால் துபாயில் தரையிறங்க அனுமதி மறுக்கப்பட்டதால் மீண்டும் திருச்சிக்கு திரும்பியுள்ளது. விமானத்தில் சுமார் 140க்கும் மேற்பட்ட பயணிகள் இருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மத்திய கிழக்கில் பல நாடுகள் தங்களது வான்வெளியை தற்காலிகமாக மூடியதால் துபாய் நோக்கி செல்லும் பல விமானங்கள் திசை மாற்றம் செய்யப்படவோ ரத்து செய்யப்படவோ உள்ளன. இதன் தாக்கம் நேரடியாக உணரப்படுவது துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் விமான நிலையத்தில்தான். உலகின் மிக பிஸியான விமான நிலையங்களில் ஒன்றான இங்கு பல சர்வதேச விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் ஆயிரக்கணக்கான பயணிகள் சிக்கித் தவிக்கின்றனர். டிரான்சிட் பயணிகள் இந்தியா உட்பட பல நாடுகளுக்கு செல்ல முடியாமல் காத்திருக்கின்றனர். ஏர்லைன்ஸ் நிறுவனங்கள் பயணிகளுக்கு மறுதின புறப்பாடு, மாற்று வழித்தடம் போன்ற ஏற்பாடுகளை செய்வதாக அறிவித்துள்ளன. ஆனால் பாதுகாப்பு சூழ்நிலை சீராகும் வரை விமான சேவைகள் முழுமையாக வழக்கத்திற்கு திரும்புமா என்பது தெளிவில்லை. படை நடவடிக்கைகள் காரணமாக கத்தார், பஹ்ரைன், ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட பகுதிகளில் வான்வழி கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் சர்வதேச விமான போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலும் வளைகுடா மற்றும் உலக செய்திகளை உடனுக்குடன் பெற Gulf 360 நியூஸின் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.